அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். நாம் இன்றைய பதிவில் சஷ்டி கவசத்தின் குறள் வெண்பாவிற்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என்ற வெண்பா குறள் வெண்பா வகையை சேர்ந்தது. குறள் வெண்பா என்பது 2 அடிகளை கொண்ட ஒரு வகையான வெண்பா ஆகும். தமிழில் திருக்குறள் பாடல்கள் இந்த குறள் வெண்பா வகையை சேர்ந்தது. இவ்வெண்பாவில் முதலடி 4 சீர்களையும் 2ஆம் அடி 3 சீர்களையும் கொண்டிருக்கும். மேலும் குறள் வெண்பா செப்பலோசை என்னும் ஓசையை கொண்டிருக்கும். இங்கே அமரர் இடர் தீர அமரம் புரிந்த என்ற வரியில் அமரர் என்ற சொல் தேவர்களை குறிக்கிறது. இடர் என்ற சொல் இந்திரன் முதலான தேவர்கள் சூரபத்மனால் அடைந்த துன்பங்களை குறிக்கிறது. அடுத்ததாக வரும் அமரம் என்ற சொல் சில சஷ்டி கவச புத்தகத்தில் சமரம் என அமைந்திருக்கும். இங்கே அமரம் அல்லது சமரம் என்ற சொல் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே நடந்த போரை குறிக்கிறது. அதன் பின் குமரனடி என்ற சொல் ஈசனின் இளைய மகனாகிய நம் முருகப்பெருமானின் திருப்பாதத்தை குறிக்கிறது. அவர் என்றும் இளமை மாறாதவர் என்பதாலும் அவர் இங்கே குமரன் எனப்படுகிறார். நெஞ்சே குறி என்ற சொல் சஷ்டி கவசம் படிப்பவர்களின் நெஞ்சத்தை குறிக்கிறது. ஆக அமரர் இடர் தீர எனத் தொடங்கும் இக்குறள் வெண்பா தேவர்களின் துயர் தீர சூரனுடன் போர் புரிந்த குமரனது திருவடிகளை நிலையாய் நினைவில் நிறுத்துவாய் நெஞ்சே என்று பொருள்படுகிறது. சூரபத்மன் ஈசனிடம் அவருடைய சக்தியை தவிர்த்து வேறு எந்த ஒரு சக்தியாலும் தனக்கு அழிவு நேரக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தான். ஈசனிடம் வரத்தை பெற்ற பின்பு சூரபத்மனின் செயல்கள் எல்லை மீறியது. அவன் தேவர்களை துன்புறுத்தினான். ஒரு சமயம் அன்னை பார்வதி தட்சனின் மகள் தாட்சாயினியாக அவதரித்திருந்தார். அச்சமயத்தில் தட்சன் தன் மருமகனான ஈசனை மதிக்காமல் அவரை அழைக்காமல் ஒரு யாகத்தை நடத்தினான். ஈசனை அவமதித்து நடைபெற்ற யாகத்தில் தேவர்கள் யாவரும் கலந்து கொண்டனர். அந்நிகழ்வுக்கான விளைவுதான் பிற்காலத்தில் தேவர்கள் சூரபத்மனிடம் சிக்கி தவிக்க வேண்டியிருந்தது. இடர்களை பொறுக்க முடியாத தேவர்கள் ஈசனை வேண்டி நின்றனர். அவர் தேவர்களின் நிலையை எண்ணி மனம் வருந்தினார். பின் ஈசன் தான் அளித்த வரத்திற்கேற்ப தன்னுடைய சக்திகளை ஒன்றாக்கி அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு சுடரை உருவாக்கினார். அச்சுடரே நம் முருகப்பெருமான். தேவர்கள் தவறிழைக்கும் போது அவர்களுடைய தவறை மன்னித்து அவர்களுடைய பிழையை பொறுத்தருளும் நம் இறைவன் அசுரர்கள் தவறிழைக்கும் போது அவர்களை அவதாரம் எடுத்து வந்து அழித்து விடுகிறார். ஏனெனில் தேவர்கள் தாங்கள் செய்த தவறை நினைத்து மனம் வருந்தி திருந்துகின்றனர். ஆனால் அசுரர்கள் எப்போதும் தங்களுடைய தவறை உணர்வதும் இல்லை, மனம் திருந்துவதும் இல்லை. அதனால்தான் அவர்கள் நம் இறைவனால் அழிக்கப்படுகிறார்கள். நம் முருகப்பெருமான் சூரனை அழிப்பதற்காக விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவதாரம் என்ற சொல்லுக்கு கீழே இறங்கி வருதல் என்ற ஒரு பொருள் உண்டு. உலகில் அதர்மம் தலை தூக்கி தர்மம் நிலை தடுமாறும் போது மக்களின் துயர் துடைக்க இறைவன் ஏதோ ஒரு உறவில் அவதரித்து மக்களுக்கு நன்மை உண்டாகச் செய்வார். 27 நட்சத்திரங்களில் விசாகம் 16வது நட்சத்திரம். மனிதர்களாகிய நாம் 16 வகையான செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழத்தான் நம் முருகப்பெருமான் 16வது நட்சத்திரமான விசாகத்தில் அவதரித்து நம் வாழ்வை ஒளிமயமாக்குகிறார். நன்றி.